அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தாய் திருச்சபையானது திருத்தூதர்களில் ஒருவரான புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. புனித தோமா என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது சந்தேக தோமா. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள் நம் முன்னோர்கள். அதை ஏற்கும் நாம் ஏன் புனித தோமா கேட்ட கேள்வியினால் மட்டும் அவரை சந்தேக தோமா என்று அழைக்கின்றோம்? இயேசு முதல் முறை தம் சீடர்களுக்கு முன் தோன்றும் போது தோமா அங்கில்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். புனித தோமா வரும்போது நிகழ்ந்தவற்றை அவருக்கு கூறிய போது அவர் நம்பவில்லை என்பது உண்மைதான். ஏன் அவர் அதை நம்பவில்லை? உடன் இருந்தவர்களை அவர் நம்பவில்லை என்று அர்த்தமா? அல்லது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மேல் அவருக்கு சந்தேகமா? அதனையே நாம் மாற்றி யோசிக்க தவறுகிறோம். இயேசு முதலில் வரும்போது தோமா இல்லை. எனவே அவர் உயிர்த்த இயேசுவை நானும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவராய், என் கையை அவரது விழாவில் விட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். அவர் எண்ணியபடியே அடுத்த முறை இயேசு அவருக்கு தோன்றும் போது தோமா அவரை தொட்டு உணர்ந்தார். முழுமையான அறிதலே இன்றைய விழாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. எனவே நம்முடைய கேள்விகளும் சந்தேகங்களும் எவ்வாறு எதை நோக்கி இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாய் விளங்குவோம். அதற்கான இறைவனின் ஆசீர் பெறுவோம். ஆமேன்.